அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும். இரவு 12 மணிக்குள் இப்ப நம்ம பார்க்க போகும் சகல சௌபாகியங்களையும் வழங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட வார்த்தையை மறக்காமல் நீங்க சொல்லிடுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நம்முடைய துன்பங்கள் நீங்கவும், நினைத்த காரியம் நடைபெறவும், செல்வம் சேரவும், விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ விநாயக பெருமானுடைய ஆற்றல் மிக்க திருநாம ஜபத்தை பார்க்க போறோம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறை சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது பழமொழி. அப்படிப்பட்ட புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அதிர்ஷ்ட திருநாமத்தை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எத்தனை முறை சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் விநாயக பெருமானின் இந்த திருப்பெயரை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். சங்கடகர சதுர்த்தினாலே அது விநாயக பெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் தொடர்புடையது. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், பூஜைகளாக இருந்தாலும் அதை மாலை நிலவு வந்ததற்கு பிறகு செய்வதுதாங்க உச்சகட்ட பலனை கொடுக்கும். அதிலும் இன்றைய தினம் மாலை 6:44 பிறகுதாங்க சதுர்த்தி திதி நமக்கு ஆரம்பமாகுது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யணும். சரிங்க, இப்ப நம்ம டைமிங்ஸ் பார்த்துட்டோம். நீங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. விநாயக பெருமான் எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. இதை தாண்டி தனித்தனியாக எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம். பிரார்த்தனையை முடிச்சிட்டு விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே கவனம் சிதறாமல் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த அதிர்ஷ்ட திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். சௌபாகிய வல்லபாய ஸ்ரீம் கம் கணபதையே நமக. சௌபாகிய வல்லபாய ஸ்ரீம் கம் கணபதையே நமக. சௌபாகிய வல்லபாய ஸ்ரீம் கம் கணபதையே நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். 15 நிமிடங்கள் நீங்க சொல்லும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு விநாயக பெருமானை மனதார திரும்பவும் ஒரு முறை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. என் கூடவே இருந்து என்னை நீங்க வழி நடத்தணும், அனைத்து விதமான சௌபாகியங்களையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஒரு நாள் இந்த திருநாம ஜபத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக தெய்வீக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு லக்ஷ்மி கணபதியை நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸ்டாக் கொஞ்சம் லிமிட்டடா இருந்ததுனால எல்லாருக்குமே நம்மால கொடுக்க முடியலங்க. மெஷின் கட்னா நம்மால நிறைய செய்ய முடியும். இவர் ஹேண்ட்மேட் விக்கிரகமாக இருப்பதனால ஸ்டாக் நமக்கு குறைவாக தாங்க இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்பவும் இந்த லட்சுமி கணபதி விக்கிரகத்தை நம்ம செஞ்சிருக்கோம். விநாயக பெருமானின் அருளால அவருடைய விக்கிரகம் தத்ரூபமா வந்திருக்குங்க. அவருடைய கண்கள், முகம் அந்த அளவிற்கு தேஜசுடன் இருக்குங்க. முன்னாடி நம்ம கொடுத்திருந்தது 1.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய விக்கிரகம் தற்போது 1.2
25 இன்ச்சஸ் 1.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய விநாயகர் விக்கிரகம் சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்டிருக்கிறதுனால எல்லாருமே வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த லக்ஷ்மி கணபதியினுடைய தீட்சண்யமான பார்வை நம் வீட்டில் பதிந்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேரும். இவருடைய பிரபையில் அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்தில் ஓங்காரம் பதிச்சிருக்குங்க. சோ இந்த விநாயகர் இருக்கும் இடத்துல சகல செல்வங்களும் நிரம்பி வழியும். இவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் காரிய தடையை நீக்கக்கூடியது. ஏதோ மார்க்கெட்டிங்காக அல்லது வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி கணபதியை நம்ம வீட்டில் வச்சிருந்தாலே காரிய தடைகள் நீங்கும், அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி கணபதி இவர். நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா கார்ல இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்ல கூட இந்த கணபதியை வைக்கலாம். அல்லது நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அங்க கூட இந்த லக்ஷ்மி கணபதியை நீங்க வைக்கலாம். தொழில் மற்றும் உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். அளவில் சிறியதாக இருந்தாலும் இவருடைய அருள் மிக பெரியது. இவருக்கு தினசரி நீங்க பூஜைகள் செய்யணும், மந்திர ஜபங்கள் சொல்லணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. வாரத்துல ஒரு நாள் இவருக்கு பூ வைத்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்தாலே போதும். அதே போல அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், வராகி அம்மன் விக்கிரகம். நிறைய கடைகள்ல வராகி அம்மன் விக்கிரகம் இருந்தாலும் கூட சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்ட வராகியை தாங்க நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும். பொதுவாகவே விக்கிரகங்கள் அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக இருக்கணும். அதற்கு மேல இருந்தால் பிராண பிரதிஷ்டை செஞ்சு குறைந்தபட்சம் 2 கால பூஜை செய்யணும். நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியம் கிடையாதுங்க. அதனால சரியான அளவுல நம்ம இந்த வராகி அம்மனுடைய விக்கிரகத்தை அவங்களுடைய அருளால நம்ம வடிவமைச்சிருக்கோம். அன்னையினுடைய இந்த முகத்தை நீங்க பார்த்தாலே அந்த அளவிற்கு தேஜஸும் அவங்களுடைய கண்கள்ல உயிர்ப்பும் உங்களுக்கு தெரியும். ரொம்பவுமே ஸ்ரத்தையோட நம்ம செய்யக்கூடிய விக்கிரகம். இந்த விக்கிரகம் பித்தளையால் செய்யப்பட்டது. இந்த விக்கிரகத்தின் எடை வெயிட் பார்த்தோம்னா 1 கிலோவிற்கு சற்று குறைவு, 800 முதல் 850 கிராம் இருக்கக்கூடிய விக்கிரகம். கையில நீங்க தூக்கி பார்த்தாலே அந்த அளவிற்கு கனம் தெரியும். ரொம்பவுமே வெயிட்டாக இருக்கும். சோ நீங்க காலங்காலமா வச்சு எவ்வளவு பூஜைகள் அபிஷேகங்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம். வராகி அன்னையின் இந்த விக்கிரகத்தின் உயரம் 11 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் ஹைட், 8 சென்டிமீட்டர் அகலம், 8 சென்டிமீட்டர் பிரெத் இருக்கக்கூடிய விக்கிரகம். மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா துர்கை முப்பெரும் தேவியர்களின் சாராம்சமாக இந்த வராகியை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த வராகியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதன்மையான சில பலன்கள்: 16 செல்வங்களை பெற்று தரக்கூடியவள், வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், சொத்து பிரச்சனைகள் இருந்தால் தீரும், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்மை நெருங்கவே முடியாதுங்க. நீண்ட நாட்கள் முடியாத வழக்குகள், பஞ்சாயத்துகள் இவை அனைத்தும் முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்றது, பொறாமைகளால அவங்க நம்மள சபிக்கிறது மற்றும் நண்பர்கள், உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குலதெய்வத்தினுடைய அருளை பூரணமாக தரக்கூடிய வாராகி. குழந்தைகளுக்கு, படிக்கிற பசங்களுக்கு பூரணமான கல்வி மற்றும் ஞானத்தை தரக்கூடிய வாராகி. சாந்த ஸ்வரூபினியா இந்த வாராகியை நம்ம வடிவமைச்சிருக்கோம். எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடியவள். நமக்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். உடலிற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வாராகி. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த வாராகியை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. அவளுடைய பூரணமான அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த விக்கிரகங்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.